மதுரை மாவட்டம் பழமுதிர்சோலை முருகன் கோவிலில் நடைபெற்ற முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. முழுமையான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள முருகப்பெருமானின் 6வது படைவீடாக போற்றப்படக்கூடிய பழமுதிர் சோலையில் கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுவதுடன் கந்த சஷ்டி விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமி தினமும் அன்னம் காமத்தையின கிடா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 6ஆம் நாளான நேற்று சூரனை வதம் செய்யும் சூர சம்கார விழா திருக்கோயில் அருகே உள்ள நாவல் மரத்தடியில் நடைபெற்றது. அப்போது திரளான விழாவில் கலந்து கொண்டிருந்த பக்தர்கள் அரோகரா மற்றும் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்துடன் சூரசம்கார நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்றைய விழாவின் 7ஆம் நாளான திருக்கல்யாண உற்சவ விழா திருக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருக்கோயில் மூலஸ்தானத்தில் இருந்து வைரவேல் பெறப்பட்டு சோலைமலை மண்டபத்திற்கு எடுத்துட்டு வரப்பட்டு வள்ளி தெய்வானையுடன் சமேதாராக எழுந்தருளப்பட்ட முருகப்பெருமானுக்கு சகல சீர்வரிசைகளுடன் சிவாச்சாரியார்கள் திருக்கோயில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் நான் எடுத்து கொடுத்து திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்துராஜா, விவரங்களுக்கு நன்றி.